ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா? வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்குறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க தெருநாய்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க. எங்கள் போர்டிகள் வந்து படுத்துக்கும். அதனால் மேல் வீட்டுக்கு வாடகைக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா? அது அன்று வந்து வெறும் 3 தெருநாய் தாங்க இருந்தது. இன்றைக்கி பார்க்குறேன் எக்ஸ்ட்ரா இன்னும் 3 நாய்கள் வந்து படுத்திருந்தது. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு, "என்னங்க கழுத்தில் பெல்ட்டெல்லாம் போட்டிருக்கீங்களே, நீங்கள் வாங்கி போட்டிங்களா?" அப்படின்னாங்க. "இல்லைங்க, நாங்கள் போடலை. அது இங்கே வரக்குள்ளேயே இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த தெருநாய் 3யும் நான் வந்து இந்த ஏரியாவில் பார்த்ததே கிடையாது. புதுசா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதற்கு காரணம் யாராக இருக்க முடியுங்க? எங்கேயோ வீடுகளில் வளர்க்கப்பட்ட நாய் லைசென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்தது இல்லைங்களா? இதை எங்க நம்ம தூக்கிக்கின்னு லைசென்ஸ் எடுத்துக்கின்னு லோல் பட்டுன்னு இருக்கணும். அப்படி மீறி வைத்திருந்தால் ரூ. 5,000 அபராதம் வேற கட்டணும் அப்படின்னு சொல்லி தெருவில் விடப்பட்ட நாய். அதுவும் ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு கொண்டாந்து விட்ட நாயா இருக்கும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். பக்கத்திலே விட்டு இருந்தோம்னாக்கா அவங்க வீட்டுக்கு அது தேடிக்கிட்டு போயிடும். அதனால ஒரு ஊர் தாண்டி மற்ற ஊரில் கொண்டாந்து விடுறாங்கங்க. இது போன்று விடுவதற்கு காரணம் யார்? அநீதிபதிகள். மன்னிக்கவும், நீதிபதிகள் தாங்க இதற்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அவர்கள் அந்த சட்டம் இயற்றாமல் இருந்திருந்தால் இன்று தெருநாய்களின் எண்ணிக்கை கூடாமல் இருந்திருக்கும். அந்த சட்டத்தை இயற்றியதிலிருந்து தெருநாய்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு தாங்க போகிறது. இதற்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதே எனக்கு தெரியலைங்க. பார்ப்போங்க அடுத்த வீடியோவில்.